வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் பத்தியோ ட்ரேடிங்கை பத்தியோ இல்லைங்க. ஸ்டாக் மார்க்கெட்டால என் வாழ்க்கை எந்த அளவுக்கு நாசமா போச்சுங்கிறத கிறிஸ்டியல் கிளியரா நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிருக்கேன். அதை தெளிவா சொல்றேன், கேளுங்க. இந்த வீடியோ அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நானும் பணம் பண்ண போறேன்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஒருத்தன் வாழ்க்கையில ஸ்டாக் மார்க்கெட்டால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. என் வாழ்க்கையை சொல்லணும் அப்படின்னா ரொம்பவும் பெரிய ஃபேமிலியில் நார்மலான மிடில் கிளாஸு சம்பளம் சம்பளமும் பெரிய சம்பளம்லாம் இல்லை, சின்ன ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வாழக்கூடிய ஒரு பர்சன் தான், ஓகேவா? ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா மாதம் மாதம் சம்பளம் வரும். என்ன ஆகும் அப்படின்னா, சே, ஏன் சம்பளம் பத்த மாட்டேங்குது, இதே பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது, அதே பிரச்சனை தாங்க எனக்கும் இருந்துச்சு. ஆனால் நான் ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம சம்பளத்தை வச்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுங்க. அப்பதான் ஆரம்பிச்சிச்சு எனக்கு பிடிச்ச சனின்னே சொல்லலாம். என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, அப்பதான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்தேன். ஒருத்தன் என்னன்னா ஒரே நாளில் 5000 சம்பாதிக்க முடியுங்கிறான், ஒருத்தன் என்னன்னா ஒரே நாளில் 50,000 சம்பாதிக்க முடியுங்கிறான். 50,000 சம்பாதிக்க முடியுங்கிறது ஒரு ஸ்கேம் மாதிரி தெரிஞ்சு, ஆனா 5,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னது ஓகே பாசிபிள் தான் போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. நானும் இருந்துட்டு அப்படி இப்படின்னு காசெல்லாம் ரெடி பண்ணி அவன் கோர்ஸ்லயும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டேன்னா 15 நாள் கோர்ஸ் 5,000 வாங்கிட்டான். ஓகே, மிச்சம் இருக்கிறது நம்மள்ட்ட ஒரு 10,000 இருந்துச்சுங்க. சரிங்களா, சம்பளத்தில் வீட்டு செலவுகளெல்லாம் போக ஒரு 10,000 இருந்துச்சு. இதை வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பிச்ச ட்ரேடிங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல நல்லா தாங்க இருந்துச்சு, நல்ல ப்ராஃபிட்டு. மொதல் நாள் எடுக்கிறேன் 2,000 ப்ராஃபிட்டு. ஓகே, எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ். ஓகே, நம்ம கோர்ஸ் முடிச்சிருக்கோம், ட்ரேடிங்கும் கற்றுக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ஜாபையே குவிட் பண்ணிடலாமா? அப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் என்ன நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது என்ன நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்துச்சு ஒரு 2,000. அப்புறமேட்டு அடுத்த நாள் ப்ராஃபிட்டு திரும்ப ஒரு 2,000. அடுத்த நாள் 1,000 லாஸ். அப்பயே எனக்கு என்னது சொல்லியிருக்கு, மார்க்கெட்டு உனக்கு செட் ஆகாதுன்னு. நான் இருந்துட்டு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறேன், 4,000 ப்ராஃபிட்டு. 2,000 ப்ராஃபிட் பண்ணிட்டு அடுத்த நாள் 1,000 லாஸ். அடுத்த நாள் முக்கிய 3,000 7,000. அந்த 10,000ங்கிறது 4 நாளில் 17,000 ஆயிடுச்சு. அப்போதான் எனக்குள்ள தோணுச்சு, நாம் ஏன் அந்த 9 to 5 டே இருக்கணும், ஜாபை குட் பண்ணிட்டு ஃபுல் டைமா ட்ரேட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்பயுமே நான் ஜாபை குட் பண்ணல. அப்படி இப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சார்ட்டு தான் கடவுள், கேண்டில் தான் பைபிளுங்கிற மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கேன் நான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, வேலைக்கு போகிற இடத்துலையும் நான் சொல்கிறேன், வேலைக்கு போகிற இடத்துல சார்ட்டை பார்க்குறேன், தூங்குற நேரம் சார்ட்டை பார்க்குறேன், நைட்டு 2 மணி ஆகுது உட்காந்து சார்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ட்ரேடிங் மேலே இருந்த ஆசை போயிட்டு ட்ரேடிங் மேலே எனக்கு அடிக்ஷன் ஆக ஆரம்பிச்சேங்க. ஓகேவா, ட்ரேடிங் மேலே இருந்த ஆசை போயிட்டு அடிக்ஷன் ஆக ஆரம்பித்தேன். அப்போ தான் தோணுச்சு, நம்மள்ட்ட கேபிட்டல் இல்லாதனால தான் நம்ம கம்மியாக ப்ராஃபிட் பண்ணுறோமோ, ஒருவேளை கேபிட்டல் நம்மள்ட்ட நிறையா இருந்தால் நிறைய ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுங்க. அங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சு. ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கியாச்சு, பர்சனல் லோன் வாங்கியாச்சு. ஓரளவுக்கு கம்மியான சம்பளம்னாலும் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் இருந்ததுனால எனக்கு கிரெடிட் கார்டுமே சாங்ஷன் ஆச்சுங்க. கிரெடிட் கார்டையும் மேக்ஸிமம் ஸ்வைப் பண்ணியாச்சு. எதுவுமே வேலைக்கு ஆகலை. என்னாச்சு அப்படின்னா, எல்லாமே ரெடி பண்ணி 2 லட்ச ரூபா பக்கம், ஓகேவா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பக்கம் வச்சு ட்ரேட்குள்ளே இறங்குறேன். அடிச்சு பிடிச்சி ஒரே வாரத்தில் காலி. எவ்வளோ காலியாச்சு ப்ரோனா, 80,000 பக்கம் காலியாச்சு. 1,20,000 எங்கிட்ட இருக்குது. திரும்ப அதை வச்சு ட்ரேட் எடுக்கிறேன். திரும்ப அந்த 1,20,000 வச்சு ட்ரேட் எடுத்தனா, லக்கு சரியான லக்கு, ஜாக்பாட்னா அப்படி ஒரு ஜாக்பாட். எவ்வளோ ப்ரோ ப்ராஃபிட் பண்ண அப்படின்னா, கிட்டத்தட்ட 3,20,000 பக்கம் ஒரே ட்ரேடு, பட்டாசான ட்ரேடு. அங்கே இல்லைங்க எனக்கு பிரச்சனை. என்ன ஆச்சுன்னா, 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணனா, ஓகே, என் கடன் எவ்வளோ 1,80,000, ஓகேவா, 1,20,000 எடுத்து அடைச்சிட்டேன். ஓகேவா, 1,20,000 எடுத்து அடைச்சிட்டேன். என்கிட்ட 2 லட்ச ரூபா இருக்குது. ஓகேவா, 80,000 தான் எனக்கு கடன். பார்த்தா அந்த காசும் இருக்க லாஸ் ஆகிட்டே வந்துச்சு. எனக்கு 80,000 கடன் ஆகி போச்சுங்க. ஓகேவா, சரியான லாஸு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டு ஒரு கசினோ கேம் கிடையாது. ஓகேவா, மார்க்கெட்டே ஒரு சூதாடுற கேம் கிடையாது, கசினோ கேம் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது உங்களோட பெய்டன்ட்டையும் உங்களோட எமோஷனையும் பிரேக் பண்ணும். ஓகேவா, நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எதிரி இல்லை, எனக்கு இருந்த இந்த பேராசையும் என்னோட ஈகோவும் தான் ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் பண்ணி லாஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ ஸ்ட்ரைக்கானது என்ன ஆச்சு அப்படின்னா, ஓகே 80,000 கடன் பெரிய கடனாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 80,000 கடனோட ஸ்டாக் மார்க்கெட்டு வேணாம், ஒரு மயிறு வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அது பிரச்சனையே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த நேரம் என் ஃபேமிலிக்கும் சரியாக டைம் கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரியாக டைம் கொடுக்க மாட்டேன், எதுக்குமே டைம் கொடுக்க மாட்டேன். அப்படியே டிப்ரெஸ் சரியான டிப்ரெஷன் போயிட்டேன். ஏன்னா 80,000 கடன். அந்த 80,000 கடன் அடைக்கணும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏன் நம்ம தேவையில்லாமல் இந்த கடன் ஆனோம்? ஓகேவா, எதுக்கு நம்ம கடன் ஆனோம் அப்படின்னு பார்க்குறப்ப, ஓகே நம்மளோட பேராசை இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறேன். இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிச்சு.
₹1,00,000 கடன் வாங்குறேன், ₹50,000 காலி. ஐயோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ₹50,000 தான் இருக்கு. ஓகே, இது ஒழுங்கா கடன் அடைச்சிட்டு ₹1,20,000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனோட இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். இப்ப முன்ன மாதிரி ட்ரேட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா எவன்டையும் கோர்ஸ் போய் சேராம கொஞ்சம் கொஞ்சமா நானா கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகேவா? அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை முடிச்சாங்க. அதாவது இந்த ஸ்டோரி முடிச்சாங்க. என்னாச்சு அப்படின்னா அவரோட ஸ்டோரியில நல்லா ப்ராஃபிட் பண்ணிருந்த மனுஷன். ஓகேவா? திடீர்னு லாஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாள் மார்க்கெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. திரும்பவும் லாஸ் பண்ணியிருக்காரு. இப்ப கம்ப்ளீட்டா மார்க்கெட் விட்டு போகவும் மனசு இல்லாம அது எப்படியா ரெக்கவரி பண்ணிருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு நல்லபடியா ப்ராஃபிட் பண்ணா சரிதான். ஏன் அப்படின்னா அந்த மனுஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரல அப்படின்னா ₹80,000, அதாவது காசு லாஸ் பண்ணது மேட்டர் இல்லை. என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இழந்திருக்காரு, ஃபேமிலியில இழந்திருக்காரு. ஓகேவா? அவர் சொல்லி முடிச்ச விஷயம் அதுதான். ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம் ப்ரோ. என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இப்போ என் மேலே வந்து ஒரு திமிரு பிடிச்சவன், அதாவது என்ன கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி இது வந்துருச்சு ப்ரோ. அதை என்னால் எப்போ இது பண்ண முடியும்னு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மற்றவங்க பணம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மனுஷன் என்னோட பேரை நான் இழந்துட்டேன் ப்ரோ, அது இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை பார்க்குறவங்க ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ப்ரோ அப்படிங்கிறத சொல்லி முடிச்சாரு. இப்போ பணம், அதான் சொல்கிறேன், பணம் பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு பேர் போயிடுச்சு. அப்போ சம்பாதிப்பாருன்னு தெரியல. ஓகேவா? இதோட இந்த ஸ்டோரி நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பணத்தை லாஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஓகேவா? கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இப்போ நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி இப்போ அந்த மனுஷனுக்கு எதுவுமே இல்லை, ஃபேமிலியும் இல்லாத மாதிரி, ஃப்ரெண்ட்ஸும் இல்லாத மாதிரி, அந்த மாதிரி வாழ்ந்துன்னு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாரு. அந்த மனுஷன் கூட நான் ஒரு 2 மணி நேரம் பேசி ஆறுதலா இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட கஷ்டத்துல என்கிட்ட கொட்டினாரு, என் கஷ்டத்துல அவர்கிட்ட கொட்டினேன். நீங்களும் உங்க கஷ்டத்தை கொட்டணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, தாராளமா உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. யூடியூப்ல வீடியோவை போட சொன்னாலும் நான் தாராளமா போறேன். ஓகே, டாடா, டேக் கேர், பை பை.